டில்ஷி அம்ஷிகா எனும் 16 வயது மறிக்கத்தக்க ஒரு எங்கட தமிழ் பிள்ளை. மலையகம் கண்டிகை புறப்படமாகவும் கொழும்பு கொட்டாஞ்சேனையும் வசிப்படாகவும் கொண்ட கொழும்பு ராமநாதன் இந்து கல்லூரியில் கல்வி கற்று வந்த வெறும் 16 வயசு உள்ள ஒரு எங்கட தமிழ் பொம்பளை பிள்ளை. வெள்ளவத்த கொழும்பு ராமநாதன் இந்து கல்லூரியில் கல்வி கற்று வந்த இந்த சிறுமி அங்குள்ள ஒரு ஆசிரியர் ஒருவரால் தொடர்ந்து தன்னுடைய ஆய்வுகூடத்துக்கு வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து 2 மாத காலமாக தன்னுடைய பாலியல் இச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார். அந்த பிள்ளை கெஞ்சி இருக்கு அந்த ஆசிரியர் சொல்ல மாட்டேன், ஆசிரியர் என்ற வேடத்தில் இருக்கக்கூடிய அந்த காமுகன்ட்ட கெஞ்சி இருக்கு, தயவு செய்து என்ன விட்டுருக்கேன் கெஞ்சி இருக்கு. அப்பவும் அந்த காமுகன் அந்த பிள்ளைய விடையில. பிறகு அந்த பிள்ளை என்ன பண்ணிருக்கு, தன்னுடைய பேரண்ட்ஸ்ட பெற்றோர்கிட்ட போய் சொல்லி இருக்கு. அப்ப பெற்றோர் என்ன பண்ணிருக்கிறாங்க, ராமநாதன் இந்து கல்லூரி அதிபர்கிட்ட போய் முறையிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த அதிபர் என்ன தெரியுமா சொன்னாராம், எங்கட பாடசாலை மிகவும் பிரபலியமான ஒரு பாடசாலை, இப்படியான சம்பவங்கள் வெளித்தெரிஞ்ச எங்கட பாடசாலை பேருக்கு ஒரு கெட்ட பேர், எந்தெந்த சம்பவத்தையே மூடி மறைச்சிட்டாங்க அந்த பாடசாலையுடைய அதிபரும் பாடசாலை நிர்வாகமும். இதே அந்த பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாக்கிய அந்த ஆசிரியர் என்ற அந்த காமுகனுக்கு திருமணமாக 2 பிள்ளைகள் வர. இப்ப நான் கேட்கிறேன், அந்த ஆசிரியர் என்ற அந்த காமுகொண்ட பிள்ளைகளுக்கோ அந்த காமுகொண்ட மனைவிக்கோ அல்லாட்டி அந்த பாடசாலை அதிபருக்கோ அந்த பாடசாலை அதிபற்ற மனைவிக்கோ அந்த பாடசாலை அதிபற்ற பிள்ளைகளுக்கோ இதே சிறுமிக்கு நிகழ்ந்த இந்த அநீதி தங்கட குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நிகழ்ந்திருந்தா இப்படி மூடி மறைத்திருப்பினமா? சரி, விஷயத்துக்கு வர. கடைசி அந்த பெற்றோர் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு சராசரி குடிமகனின் உச்சபட்ச கடைசி நம்பிக்கையாகிய காவல்துறையிட்ட போயிருக்கிறாங்க. ஆனால் அதே காவல்துறை இவரை பிடித்து சிறையில் அடைத்த பின்பும் கூட சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி அவர் மீண்டும் வெளியே வராரு அந்த காமுகம். காவல்துறை உங்கள் நண்பன், ஆனால் உதவி செய்வதோ வம்பன்களுக்கு. நாட்டிற்கும் மக்களுக்கும் நீதியை நிலைநாட்டக்கூடிய நீதிமன்றங்கள் உதவி செய்வதோ அநீதி இழைப்பவர்களுக்கு. சரி, வேற வழியே இல்லாம அந்த புள்ள வேற பள்ளிக்கூடம் மாறி இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனா அந்த பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிற இன்னும் ஒரு காமுகன் இந்த காமுகன் நெருங்கிய நண்பர். அப்ப இந்த பிள்ளைய நிம்மதியா வாழ விடக்கூடாது, இந்த புள்ள படிக்கவே கூடாத காரணத்துக்காக இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைய பற்றி பொய்யான விஷயங்களை பொய்யான தகவல்களை பரப்பி அந்த புள்ளண்டைக்கு நம்மளோட இல்ல. அந்த புள்ளண்டைக்கு எத்தனையோது மாடியில இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணி இருக்க. இதை செய்தவன் சிங்களவனோ தெலுங்கனோ ஆரியனோ திராவிடனோ வந்தோரியா இல்ல, இதே நம்மட தமிழகத்துல பிறந்த ஒரு கேவலமான ஒருத்தன் தான். உங்களுக்கு அவ்வளவு இருக்கலாம் இருக்குன்னு சொன்னா வேற ஏதாவது போய் செய்ய வேண்டாம். ஏன்னா சின்ன புள்ளையில ஏண்டா போய் கைய வைக்கிறீங்க? அந்த புள்ள தற்கொலை செய்யறதுக்கு முன்னுக்கு வரைக்கும் எல்லா உதவியும் தேடி போயிருக்கு, நீதிமன்றத்திட்ட போயிருக்கு, தன்னுடைய பெற்றோர்கிட்ட போயிருக்கு, தன்னுடைய நண்பர்கள்ட்ட போயிருக்கு, காவல்துறை கூட போயிருக்கு. எல்லார்ட்டையும் போய் உதவி கேட்டியே, அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டியாமா? அப்பங்கிட்ட கேட்டியே, அண்ணன் கிட்ட கேட்டியா? இதுல வெள்ளவத்த ராமநாதன் இந்து கல்லூரிக்கு ஒரு பேர் இருக்கா? என்னங்கடா பெரிய பேரு? நாங்கள் தமிழர்கள்ரா, எங்களுடைய மொழி தமிழ், எங்களுடைய மதம் ஈழத்து வீர சைவர்கள், நாங்கள் சைவ பிரகாசா கல்லூரி பேர் வை. அப்ப சைவ கல்லூரி பேர் வை, அது இந்து கல்லூரி. அப்ப நீங்கள் என்னைக்கு இந்த இந்து மாவன்றங்க, இந்த இந்து மதம், இந்த இந்து கல்லூரி என்று என்னைக்கு எங்களுடைய இனத்த மொழிய மதங்களை விட்டு கொடுத்து இந்தியாவோட கைவத்தில் நின்று இனத்தோக வேலைகளை ஈடுபட்டீங்களோ அன்றைக்கு நீங்களாம் துரோகிகள் படிகள் சேர்க்கப்பட்டு விட்டீர்கள். எந்த ஊடகங்களும் இதை பத்தி இங்க பெரும்பாலும் பேசல. காரணம் என்ன, அங்க தேர்தல் வந்து கொண்டிருக்கு. அட தம்பிங்களா, நாட்டுல பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு 16 வயசு பெண் குழந்தைக்கு இல்லாத ஒரு பாதுகாப்பு தேர்தல்ல போய் முகம் கொடுத்துறீங்களா? என்னடா கிழிக்க போறீங்க? அந்த புள்ள மானஸ்டீடா, தமிழ் பிள்ளையாச்சு. மயிர் நீப்பின் மாலா கவரிமான அன்னார் உயிர் நீப்பின் மானம் வரும் என்பதை போல அந்த புள்ள இன்றைக்கு தன்னோட உயிரை மாய்த்திரு. ராமநாதன் இந்து கல்லூரிய தலைவரை பார்த்து நான் கேட்கின்றேன், கன்னி தமிழின் பேரை சைவம் என்று சொன்னால் சொல்லூரி போகாதோ வாயூரி போகாதோ, தூய தமிழுக்கு வல்லூர வாய்த்தீரோ, வரி பணத்தை வழங்கிடுவோர் வாய்ப்பளிக்க முயன்றிடுவோர் தமிழர் என்றோ, இது புறமும் அலுவலுக்கும் யாரையா வேறிங்கே தமிழை மறப்பதுண்டோ? ஐயா பாடசாலை அதிபர் அவர்களே, நீங்கள் மறந்து விட்டீர்கள். அந்த காமுகனை உங்கள் அக்குளுக்கும் கமக்கட்டுகளும் ஒழித்து வைத்த நீங்களும் ஒரு கயவர் தான், கள்ளர் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சரி, இப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? ஊடகங்கள் பெரிதாக பேசவில்லை, காவல்துறை கைப்பற்றது, நீதிமன்றங்கள் நாதுகட்டு போனது. ஆனா நான் விட மாட்டேனே, மேல ஒருத்தர் இருக்க அவன் விட மாட்டானே. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, போய் ஜெயிச்சுட்டதான் நினைக்காத, எப்பவுமே கடைசியில சத்தியம் மட்டும் தான் ஜெயிக்கும். அது வரைக்கும் நான் நிம்மதியா தூங்கிடுவேன். உன்னால முடியுமா? மனசு தாண்டா கோர்ட், அதுக்கப்புறமா இவன் பிறந்தாலும் நீங்கள் வாழ்வீர்கள் அம்மா, இல்லங்கள் இல்ல எங்கள் இதயங்களில். மற்றது, அந்த பிள்ளையை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியவர்கள், அந்த பிள்ளையை நக்கலடித்தவர்கள், கேவலப்படுத்தியவர்கள், அவமானப்படுத்தியவர்கள், அதுக்கு உடந்தையாக இருந்தவர்கள், ஆசிரியர்கள், அந்த பாடசாலை நிர்வாகம், அந்த பாடசாலை அதிபர், அந்த காமுகன், இந்த சட்டத்தை பயன்படுத்தி வெளியே தப்பிக்க வைத்த அந்த நீதிமன்ற நீதிபதி, காவல்துறை அதிகாரிகள், ஆசிரியர், சமூகம், அந்த காமுகன் உட்பட அனைவரும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ள போகின்ற இன்னல்களுக்கு அந்த புள்ளியினுடைய இறப்பு ஒரு காரணமாக இருக்கும் என்பதை, ஒரு அங்கம் பங்கு வகிக்கும் என்பதை நீங்கள் இன்றைக்கு மறந்து விடாதீர்கள். இவ்வளவு நடந்ததற்கு பிறகு உங்களுடைய பெண் பிள்ளைகளை
இந்த ராமநாதன் இந்து கல்லூரிக்கு நீங்க கல்வி கேட்க மன்னிச்சு கொள்ளுங்க கல்வி கேட்க அனுப்பியவங்களா இருந்தா கலவி அமைச்சு கலவின செக்ஸ் தானே? அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. அந்த காமுகன்ட்ட தனியார் வகுப்புகளுக்கு உங்களுடைய பெண் பிள்ளைகளை அனுப்புவீங்களா இருந்தா அதற்கும் நாங்களும் பொறுப்பல்ல என்று நாங்கள் அறிய தருகின்றோம். அடுத்து பிரான்ஸ்ல கடந்த வாரம் 26 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் தற்கொலை பண்ணிட்டான். அடுத்து 24 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் சப்ரஹமுவ பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட ஒரு பகுதி அதாவது ராகிங்கால தற்கொலை பண்ணிட்டான். அடுத்து இன்னும் ஒரு இளைஞன் காதல் தோல்வியால தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டான். அடுத்து யாழ்ப்பாணத்துல காதலன் வாகன விபத்தில் பலி. அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த காதலி வீட்டிற்குள்ளே தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாமா. வாங்கடா வாங்க, இப்ப எல்லாம் முடிஞ்சு இப்ப புதுசா இதுதான் ட்ரெண்டிங் தற்கொலை. ஏண்டா உங்களோட சொந்தக்காரனும் பந்தக்காரனும் இங்க ஐரோப்பாலையும் கனடாவிலையும் அமெரிக்கா இருந்து கொண்டு குளிருக்குள்ள முள்ளந்தண்டு தேயத்தைய உழைச்சு உங்களுக்கு காசெல்லாம் கொட்டினா உங்களோட அப்பா அம்மா அயரோடையும் ஆட்டோடையும் நாளை அந்த கூலி வேலைக்கும் போய் உங்களை படிக்க வச்சு ஆளாக்கினா உங்களுக்கு எல்லாம் தற்கொலை என்ன? ஆமா, பெரிய காவிய காதல். டேய், காதல் பிரச்சனை, காசு பிரச்சனை, இந்த அவமானப்படுறது இதெல்லாம் தாங்க முடியாது. இப்படியான பிரச்சனைலாம் வந்து நீங்க எல்லாம் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு நாட்டுல வந்து ஓட்டு போறதுக்கு ஆள் பற்ற கூட வரப்போ வராப்பா. டேய், உங்களோட வயசு பெண்களும் உங்களோட வயசு படியங்களும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுக்கு 2009ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு வரைக்கும் இனத்துக்காக என்னென்ன செஞ்சாங்கன்னு தெரியுமாடா? தம்பிங்களா, முடிய அறுத்து போட்டு தன்னுடைய மாதவிழா நேரத்திலும் கூட மம்மடியை தூக்கிட்டு போவாள்றா. என்னத்துக்கு? அங்க மண்ணை வெட்டுறதுக்கு, பங்கரை வெட்டுறதுக்கு. ஒரு கதை சொல்றது, இந்த உலகத்துல அனைத்து நாடுகளுடைய தலைவரும் 3 படைப்பிரிவு மட்டும்தான் வச்சிருந்தாங்க. ஒன்று தரைப்படை, ஒன்று வான்படை, மற்றது கடற்படை. ஆனால் 4வது ஒரு படையாக வைத்திருந்தது நம்முடைய தலைவர், நம்முடைய இறைவன் பிரபாகரன் மட்டும்தான்டா. கரும்புலி படை, இனத்துக்காக தம் உயிரை மாய்த்த கரும்புலி படை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இனத்துல வந்து பிறந்து இன்றைக்கு காதல் தோல்வியால் தற்கொலை,